ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணது தான் சுப்ரமணியம். அதான் நீங்களே சொல்லிட்டீங்க சொன்னால் நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக தான் நிற்பாங்க. பாரதிராஜா சார் சொல்லாத ஒரு விஷயம், பாலா சார் அவர் படமும் அவருடைய குருநாதர் எல்லாருக்கும் குரு பாலுமேந்திர சார் ரொம்ப சந்தோஷமாக. Hello sir, pleasure to have you on our show. ஹலோ சார். சார் 2008 சுப்ரமணியபுரம் இந்த படம் வந்து லைக் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவே கொஞ்சம் புரட்டி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அனுராக் கஷ்யப் கூட கேங்ஸ் ஆஃப் வாசேப்பூர் இருக்குது உங்களோட படம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தார். அந்த ஃபஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் இப்படி ஒரு இடத்துக்கு வருவோம், இத்தனை மியூசிக் கம்போசர்ஸ் இத்தனை டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா? இல்லை அப்படி நினச்சேன். இல்லை ஃபஸ்ட்டு படமே இதுதான் முதல் படம், இதுக்கப்புறம் நம்ம படமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஒரு 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 சேலஞ்சிங்காக தான் வந்தது. ஏன்னா நம்ம யாருக்குமே இப்போ தெரியாது. நானே ப்ரொடியூசரு, நானே டைரக்டர். அந்த படத்தை நான் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னா இப்போ வரைக்கும் எனது புரிய வச்சுக்கணும். ஏன்னா அப்போயே பீரியட் சப்ஜெக்ட், ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பீரியட் சப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து யாருக்கும் அது தெரியாது. அப்போ நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அப்போ நான் பிளான் பண்ணது ஒரு படம் டைரக்ட் பண்ணோம், அது சுப்ரமணியம். அப்படி தான் வந்தேன் நான். இது படம் நல்லா வரல, எதுவும் இல்லாட்டினா நம்ம ஊருக்கே போய் விவசாயம் பார்த்துருவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ இப்போயும் விவசாயம் தான் இருக்குது எங்களுக்கு, அதிகம் விட்டுறதில்லை. பட் இருந்தாலும் வந்து நான் அப்படி தான் நினச்சேன். நமக்கு தெரியல, நம்ம ஒரு இது பண்ணுவோம் கடைசியாக அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணது தான் சுப்ரமணியம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வர்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எதிர்பார்க்கல. நான் வந்து நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் பண்ணேன். ஒரு அட்டம்ப்டாக பண்ணுவோம், இப்படி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். ஸோ அது இந்தளவுக்கு அதுக்கு அவ்வளோ தூரம் ரீச் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இன்றைக்கி நீங்களே ஒரு பிராண்டாக இருக்கீங்க சார். ஒரு பிஎன்சி சென்டரில் வந்து சசிகுமார் அவர்களோட படம் அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. மக்களுமே இது வந்து நம்மளோட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஒரு 10-15 வருஷம் இருந்த ஒரு மாஸ் ஹீரோவால் தான் சொல்ல முடியும். பட் இன்றைக்கி நீங்களோ சமுத்திரக்கனி சாரோ சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க மக்கள். இதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் லைக் நீங்களே சொல்லிட்டீங்க நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ இல்லை என்னென்னா அது படங்கள் நம்மளை பார்த்த ஒரு விஷயம் தான், நம்மளுடைய பிம்பம் தான் அப்படின்ற ஒரு விஷயம். படத்தில் என்ன எப்படியா பார்த்துருக்காங்கன்னு ஒரு பரமனாக பார்த்த ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு படத்தை நாங்களும் கலராக தாண்டா இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எங்களையும் ஒருத்தையும் பார்க்க மாட்டாங்க. பட் நாடோடிகளில் வந்து நான் சொன்ன அந்த விஷயங்கள், நட்புக்காக ஒரு சொன்ன விஷயங்கள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ பெரிய டைலாக் ரொம்ப நேரம் பேசுவேன். ஸோ என்னுடைய 2வது படம் நான் நடிக்கிறேன். அப்போயே நான் சொன்னேன், ஸோ ரொம்ப நேரம் இருக்குது. அவர் வச்சுருந்தார் இவ்வளோ பெரிய பக்கம், ஒரு புக்கு மாதிரி வச்சுருந்தேன். இவ்வளோ படிக்கணுமா, நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன், நான் இவ்வளோ எடுக்கணுமான்னு யோசிங்க அப்படின்னா அதை 16 பக்கம் குறைச்சி 4 பக்கம் என்னவோ அந்த அளவு கொடுப்போம். ஆனால் அதில் வந்து என்னென்ன ஒரு பயம் இருந்தது. பட் அது கிளாப்ஸ் வாங்க தேட்டரில் வந்து வாங்கும்போது ஸோ நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது அக்செப்டன்ஸ் தான். ஸோ என்னென்னா அவங்களில் ஒருத்தன் என்ன பிம்பான்ஸ்னா அவங்களோட நண்பனாக பார்த்துட்டாங்க, ஒரு படமாக பார்க்கல. 2 படத்துலையும் என்னென்னா அவங்களில் ஒரு ஆளாக நினச்சிட்டாங்க. ஸோ நமக்குள்ளே இருக்க ஒருத்தன் வந்து பேசுகிறான், நமக்காக பேசுகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படத்தில் ஸ்ட்ராங் ஆனவங்க அதுக்கப்புறம் சொல்லும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஆடியன்ஸ்க்கு தான் பேசுகிறாங்க. நீங்கள் ஆத்தென்டிக் கிராமத்து படம் பண்ணுறீங்க. ஸோ ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற டேரக்டர்ஸ் படம் எடுத்த படங்கள்லாம் இந்த மண் வாசனை உள்ள படங்கள்லாம், இந்த கிராமத்தை எப்படி பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ண படங்கள்லாம் என்ன படங்கள் சொல்லுங்கள் சார்? என்ன டேரக்டர் படங்கள் இருக்குங்க, எங்களுக்கு முன்னோடிலாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம பாரதிராஜா சார் சொல்லாத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து கிராமத்தை இது பண்ண ஒரு விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சி அதை பார்த்து தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பாரதிராஜ் சார் பண்ணியிருக்காரு, பாலச்சந்தர் சார் தண்ணீரில் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே பண்ணியிருக்காரு. ஸோ பாரதிராஜா சார் தான் அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்க படங்கள்லாம் இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருந்தது. ஸோ நிறைய டேரக்டர்கள் அது பண்ணியிருக்காங்க. பட் கான்டெம்பரரி இதில் வந்து ஐ திங்க் உங்கள் படங்களில் தான் அந்த இது ரொம்ப ஆத்தென்டிக்காக வெளில வருது. ஏன்னா அமீர் சார் பண்ணார், ஒரு பருத்திவரனில் பண்ணார். பட் ஆஃப் லேட் வந்து யாரும் அந்த சைடு பெருசாக போகிற மாதிரி இல்லை. நீங்கள் தான் அது ஒரு சரி நானாவது கிராமத்துக்கு இருந்துட்டு போகிறேன், அத்தாரிட்டியாக ஸோ இருந்துட்டு போனேன். ஸோ அதுதான் நான் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அங்கே போய் ரீச் ஆன விஷயம் எல்லாமே சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸும் ஒன்று இருக்குது, எல்லாமே ஒன்று வந்து சேர்ந்த ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து ஒரு படம் சரியாக போகலன்னா இன்னொரு படம் ஏன் அடுத்து பிஸ்னஸாக வர்றாங்கன்னா ஸோ அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குது, பிஎன்சிக்குள்ளே நான் இருக்கேன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் லைக் முந்தின படம் வெற்றிவேல் வந்து அது வந்து தேட்டரில் வந்து அந்த ரிலீஸ் டைம் கொஞ்சம் சரியானதுனால அது தேட்டரில் பெருசாக போட்டோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அது டாரன்ஸ் மூலமாக கொஞ்சம் இல்லீகலாக பார்த்து அந்த படம் ரொம்ப நல்ல படம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது தேட்டரில் சரியாக போகணும்னு உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கா சார்? தேட்டரில் இன்னும் நல்லா போயிருக்கணும், ஆமாம் இதளவுக்கு போயிருக்கணும். ஏன்னா படம் வெற்றிவேல் போனதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அது யாருக்கு டார்கெட் பண்ணி எடுத்தோமோ அதுதான், அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு விஷயம்.
வெற்றிவேல் வந்து இன்னும் ஏன் அப்படின்னா அது ப்ரீபோன் பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ அங்கே தான் வந்து இதாகிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு படம் வருது, இத்தனாம் தேதி வருது அப்படின்னு கொடுக்குறதுக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது வெற்றிவேல். ஓகே. ஸோ திடீர்னு ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. நானும் ஷூட்டிங்லேருந்து வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் எல்லாம் யார் தெரியணும்ல. இப்போ படம் வருதுன்னா என்றைக்கு வருது எப்படி வருதுன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு 4 நாள் கேப் 5 நாள் கேப் வந்து பத்தலை. ஸோ அதுதான் என்னுடையது. அப்புறம் எலெக்ஷன் வேறு இருந்தது அந்த டைம். ஸோ இதெல்லாம் வந்து வெற்றிவேல் இதாச்சு. ஆனால் அதையும் தாண்டி அது இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். அந்த டைம் வந்து ஃபேமிலி வந்து படம் பார்த்த அந்த ஒரு விஷயம் தான். அது நம்ம சேட்டலைட் வரைக்கும் நல்லா போயிருக்கு அந்த படம். ஸோ அதுவும் வாங்கிட்டேன். ஏன்னா ஃபேமிலினால தான் அந்த சேட்டலைட் ரைட்ஸை வாங்கினது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருக்காங்க. ஓகே சார், இப்போ கிடாரி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க, என்னோட எல்லா படங்களுமே என்னோட கேரக்டரை சுற்றி தான் மற்ற கேரக்டர்ஸ் இருக்கும், படமும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் கிடாரி வந்து உங்கள் எல்லா கேரக்டர்ஸையும் போகும், நீங்கள் அதில் இருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோரோவர் நீங்கள் இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணணுங்கிற மாதிரி கூட நினச்சேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ என்ன ஸ்பெஷல் சார் படம்? அதான் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன ஸ்பெஷல்னா கேரக்டர்ஸ். எப்படி நீங்கள் சுப்பிரமணியம் பார்க்கும்போது எல்லாமே கேரக்டர்ஸாக இருப்பான். பரம இருப்பான், அழகர் இருப்பான், ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும். கனகு இருப்பார், சோமசுந்தரம், அப்படி இதெல்லாம் கேரக்டர்ஸாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஓகே. ஸோ எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக தான் நிற்பாங்க. எல்லாமே கேரக்டர்ஸ் அதுக்கு நடுவில் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ யார், ஹீரோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது ஒரு படம் டைரக்டரோட படமாக தான் அது இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஏன்னா சுப்பிரமணியம் ஓரியன்டாக வேறு விஷயம். அது வந்து நட்புக்குள்ளே ஒரு இருந்தது ஒரு விஷயம். உங்களுக்கு ஆக்ஷனும் அந்த இதெல்லாம் வந்து நட்புக்குள்ளே ஒரு இது இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் தான் கிடாரி. ஸோ அந்த மூடு எல்லாமே அது கொஞ்சம் படம் முடித்தோடனே இந்த கதையை நான் எடுத்துருக்கலாம், நான் டைரக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுன ஒரு விஷயம். நான் அப்படி தான் சுப்பிரமணியருக்கு அடுத்து நான் அது மாதிரி ஒன்று பண்ணணுன்னு தான் நினச்சேன். நான் என்னுடைய 2வது படம் அப்படி தான் பண்ணேன். சுப்பிரமணியம் டைப்லேயே ஒரு கதை வச்சுருந்தேன். நான் டைட்டிலாம் வச்சு அது பண்ணணும்னு நினச்சேன். நான் நாடோடிகள் பண்ணிட்டு வரக்கூடிய சுப்பிரமணியமே நிறைய படம் வந்துருச்சு. 4 பேர் மதுரையில் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போ நான் பண்ணேன்னா அது மறுபடியும் அதே மாதிரி அப்படின்ற ஒரு நாள் தான் நான் ஈசன் ஒரு படம் எடுத்தேன். ஸோ அது என்னென்னா நான் சிட்டியோட டார்க் சைடை நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் வந்து மதுரையை சொல்லிட்டேன். சிட்டியோட ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு பொண்ணு கிராமத்துலேருந்து வந்தேன். அவங்க எப்படி இந்த கல்ச்சருக்குள்ளே அந்த பப்பு பாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் என்ன ஆகுன்ற ஒரு விஷயம் தான் நான் அதை சொல்ல வந்தேன். அப்புறம் ஹேக் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் நான் சொன்னேன். அது இப்போ சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அட்வான்ஸாக நான் அப்பயே சொல்லும்போது நான் நினச்சேன். ஏன்னா இப்போ தான் ஹேக் பண்ணுறதுலாம் ரொம்ப நடக்குது. பப்பு இதெல்லாம் வந்து இப்போ தான் எல்லாருக்கும் தெரியாயிடுச்சு. அப்போ ரேவ் பார்ட்டின்னு ஒரு இதே அந்த படத்தில் நான் வச்சுருப்பேன். ஸோ நான் தேடி போன விஷயங்கள், நான் பெங்களூர் அங்கெல்லாம் போய் அதுக்காக போய் பார்க்குறது, என்ன கேள்விப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து நான் பண்ணும்போது அது வந்து எனக்கு தோன்றது இப்போ இந்த டைம் நான் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ டிவியில் பார்க்கும்போது தான் எப்படி ஒரு படமா அப்படின்ற ஒரு விஷயம் அதை பாராட்டுறாங்க. அதோட மேக்கிங் சைடு எல்லாமே வந்து சொல்வதுக்கு காரணம் இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். நீங்களே சொன்னதுனால நான் கேட்குறேன். லைக் ஃபஸ்ட் படத்தில் வந்து ஒரு சீன் வரும், லைக் ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்க வாக்கிங் போகிறப்போ. அது ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். இப்போ அது மாதிரி ஈசன்லேயும் அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் சிலதுகள் ரியல் லைஃப் இன்சிடென்ட் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் தான். அது நீங்கள் எல்லாமே சொன்னாங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்டான்னு சொன்னாங்க. அந்த வாக்கிங் போகும்போது வாக்கிங் போகும்போது தான் கொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் 4 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இல்லை அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஒரு 5-6 நடந்திருக்கு. ஒன்று நடந்துருந்தா நீங்கள் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லலாம். ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லவே இல்லை. 80s அதுக்கு முன்னாடி இருந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் சொன்னது 80s பேக்ட்ராப் தான் நான் சொன்னேன். நமக்கு அந்த டைமில் நீங்கள் அந்த டைம்னால இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு எல்லாம் யூகிக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஈசன் அதுவும் பார்த்ததை அது வேற மாதிரி காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வச்சு. சார் நீங்கள் இவ்வளோ நல்ல படங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபிலிம்ஸ் அதெல்லாம். பட் டைரக்ஷன் திடீர்னு விட்டுட்டீங்க, லைக் ஃபுல் ஃப்ளெஜ் திடீர்னு விடலை. நான் சொன்னேன்னா அடுத்து நான் தொடர்ந்து ஒரு 3 படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ஒரு விஷயம் தான். அது வந்து அப்படி இழுத்துட்டே போயிடுச்சு. ஸோ அடுத்து கமிட்மெண்ட்ஸ் என்னென்னா எனக்கு தாரத்தப்பட்டையில் வந்து எனக்கு கீழே விழுந்தது படம் வந்து கீழே நான் அடிப்பட்டு அதிலே நிறைய நாள் போயிடுச்சு ரெஸ்ட்லேயே. அப்போ வந்து அடுத்தடுத்த டைரக்டர் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிக்கணும்.
நான் கண்டிப்பாக முடிச்சிட்டேன்னா அது வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கிடாரியில் வந்து அந்த 7 டீசர் ரிலீஸ் ஆச்சு, அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த வயலன்ஸுங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிராமத்து படம்னாலே அந்த வயலன்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கிடாரில் எந்த அளவுக்கு அது ஒரு அந்த ரத்தம் தெரிக்கிற படமாக இருக்கும்? வயலன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, வெற்றிவேலில் வயலன்ஸே இல்லை. வந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஃபைட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட் இருக்கும். ஆனால் வயலன்ஸாக வந்து அது வந்து ஒரு லவ், ஒரு காமெடி, ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படி தான் வச்சேன், நான் வைக்கல. பட் இந்த படம் வந்து நான் வயலன்ஸ் நீங்கள் சொல்கிறது சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணது நாடோடியும் வயலன்ஸ் படம் கிடையாது, அது லவ் படம் தான் நான் வச்சேன். போராளியும் வயலன்ஸ் கிடையாது, ஓகே வயலண்டிக்காக இருப்பான், அது வந்து அப்படி தான் போனதை தவிர. பட் குட்டிப்புலி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் பண்ணுறேன். ஸோ நானே சொல்கிறேன் எந்த ஒரு படம் வயலன்ஸுன்ற ஒரு விஷயம். ஸோ நான் வயலன்ஸ் வந்து தேவை, இது எல்லாருக்கும் வைக்கணுன்ற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு விட்டுற ஒரு விஷயம் தான், நிலாவை பார்த்து அன்பா நிலாவை பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பூச்சாண்டி வருவான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் பயமுறுத்துறேன், அவங்க பாசமாக காட்டுறாங்க, சொல்கிற விதம் ஒன்று தான். ஸோ நான் வந்து வேறு விதத்தில் சொல்கிறேன், பயமுறுத்தி சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ வயலன்ஸ் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். நான் வயலன்ஸை தான் நான் பார்க்குறேன், எல்லாமே நம்ம எல்லாமே பார்த்தோம்னா காலையில் இருந்து வயலன்ஸ் தானங்க பார்க்குறோம். நான் இங்கேருந்து வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பேப்பர் திறந்து டிவியில் பார்த்தா அதில் நம்ம வயலன்ஸை பார்த்துட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், பழகிடுச்சு. குடும்பத்துக்குள்ளே வயலன்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கிது, ஒவ்வொரு விஷயம் எப்படி கூடலாம், எப்படி அறுக்குறாங்க, எப்படி வெட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அது கூடாதுன்றதுக்காக நான் அது பண்ணுறேன். ஓகே, அந்த வயலன்ஸுங்கிற விஷயம் வந்து சுப்பிரமணியபுரமில் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒருத்தனை வெட்டுறோன்னா வெட்டுங்க, இவனை வெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. இல்லை அதுதான் என்னென்னா, ஏன் சுப்பிரமணியோட வயலன்ஸை நான் அப்பயே சொன்னேன். என்னென்னா நான் சொல்ல விட வயலன்ஸ் நிறையா வருது, சொல்லுவாங்க ரத்தம் தெரிக்குது, அப்படி இப்படி பறக்கும், வெட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் அந்த வயலன்ஸை சைலன்ஸாக காமிச்சேன். அதுதான் அந்த ஆட்டோ சீன் விசில் பறந்துச்சு தேட்டரில், அந்த ஆட்டோவில் நீங்கள் இழுத்து போட்டு வயலன்ஸ் வந்து நான் சைலண்ட்டாக பண்ணேன். இப்போ அந்த கேரம் போர்டில் குத்துறது கூட பார்த்தீங்கன்னா அது சைலண்ட்டாக தான், ரொம்ப அமைதியாக அந்த மூடு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் எல்லாருக்கும் இதாக இருந்தது. நான் இங்கே ஆறாறு எதுவுமே பண்ணேன், நான் வயலண்ட்டாக சைலண்ட்டாக பண்ணேன். ஸோ ரசித்து பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. நான் வந்து ரோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனேன், அங்கே போகும்போது கூட எனக்கு கேட்டாங்க, டொரண்டினோ இன்ஸ்பயர்ட் பை டொரண்டினோன்னு கேட்டாங்க. அந்த படம் பார்த்துட்டு எல்லாம் கேள்வி கேட்கும்போது டொரண்டினோன்னு கேட்டாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து டொரண்டினோ எனக்கு நான் அந்த படங்கள்லாம் பார்க்குறது இல்லை, ஃபாரின் மூவிஸ் நான் பார்த்தது ரொம்ப பார்க்குறது இல்லை, ஏதாவது சொன்னால் கேட்டால் தான் பார்க்கணும். டொரண்டினோ முடிச்ச பையன் டேரக்டர் கதிர் தான் இருந்தாப்புல, இல்லை அவர் டேரக்டர் இந்த படம் பல்க் ஃபிக்ஷன் இதெல்லாம் எடுத்தார் அப்படி அவங்க. நான் சொன்னேன், நான் நாட் இன்ஸ்பயர்ட் பை டொரண்டினோ, நான் படம் பார்த்ததில்ல, சாரி பார்த்ததில்லை அப்படின்னு சாரி சொல்லிட்டேன். ஆனால் அவ்வளோ பெரிய டேரக்டர் நம்ம பார்க்கறதே தப்பான ஒரு விஷயம் தான். ஆனால் என்கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் பை என்னுடைய கல்ச்சர், என்னுடைய ஊர், என் மக்கள், என்னுடையது. எப்படி டொரண்டினோ உங்கள் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வர்றாரோ அதே மாதிரி நான் என் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த விஷயம் தான் இந்த படம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து டொரண்டினோ படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். இங்கே வந்தவொடனே அப்போ எதுக்கு டொரண்டினோ கம்பேர் பண்ணார் அவர், அதை பார்க்கணுமே அவர் படம் அப்படின்னு போச்சு. அப்புறம் தான் அவரோட படம் வந்து நான் சத்யம் தேட்டரில் 1 மாதம் கழிச்சு நாங்கள் வந்த பிறகு 3 மாதம் கழிச்சு வந்துச்சு அவரோட படம் வந்துருக்கு. சத்யம் கதிர் சொன்னார் என்னோட கேமராமேன், இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ். ஓகே, தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோன்னே முன்னாடி 3 சீட்டில் பசங்களாம் வந்திருந்தாங்க. அவர் பேர் போட்டோடனே கைதட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கேயும் இருக்க ஒரு டொரண்டினோ வந்து இங்கே இருக்க ஒரு கைதட்டான எவ்வளோ பெரிய சினிமான்ற ஒரு அது எவ்வளோ பெரிய நீங்கள் எங்கே ரசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தோணுச்சு. படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா, ரசித்து வயலன்ஸ் எடுத்துருக்காரு. அதனால தான் நம்மளை கேட்டிருக்காங்க முழுக்க. ஏன்னா அந்த வயலன்ஸுக்கு எப்படி எனக்கு வந்து ஏன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நான் கழுத்த இருக்கும்போது தேட்டரில் கைதட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த படத்துக்கும் கைதட்டல், ஒவ்வொரு குலைக்கும் கைதட்டல் வருது. என்னன்னா அந்த தேட்டர் சீனில் அவன் கொல்ல போகும்போது ஓலாட்டு எனக்கே நானே கைதட்டேன். ஸோ நானே கைதட்டும் போது தான் அப்போ கைதட்டி யோசித்தேன், ஓ இதனால தான் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் தான் அவர் படங்கள் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மியூசிக்கோட வயலன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுவார், அந்த இது பண்ணுவார், சவுண்ட் ட்ராக் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். ஆமாம், ஸோ அதெல்லாம் ரொம்ப அதாவது என்னன்னா அப்படி இருக்கும், அப்படி பார்க்கும்போது ஒன்றும் அப்படி நம்மளே வந்து அதுக்குள்ளே போக வச்சுருவாங்க. அதுக்குள்ளே போயிட்டோம், போனது அந்த தேட்டர் சீன்லாம் ரொம்ப இதாக இருந்தது. அப்படி போய் இது பண்ணுற ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
சார் உங்கள் கிடாரிலையும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கிளீஷேடாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி லைக் உங்களை டர்புகா சிவா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஆஸ் அ மியூசிஷியன் எப்படி அவரை ரேட் பண்ணுறீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் எனக்கு இருந்தது. ஓகே, கேட்டோன்னு எனக்கு இருந்தது. ஏன்னா பிரசாத் எங்கள் டைரக்டர் பிரசாத் தான் வந்து இதை முன்னாடியே அவர் 3 மாதம் உட்காந்து, ஏன்னா படம் லேட் ஆகுது, ஏன்னா நானும் வர்றதுக்கு இன்னொரு படம் முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு 3 மாதம் உட்காந்து 5-6 சாங் வாங்கிட்டேன். ஸோ 6 சாங் வாங்கிட்டு அப்புறம் நான் வந்தோடனே எனக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் யார் என்னன்னா சொல்ல திடீர்னு தான் அவரை கூப்பிட்டு இது பண்ணாங்க, போட்டு காமிச்சாங்க. எனக்கு 6 சாங்கும் பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன் படி இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த சுச்சுவேஷன் படி அழகாக சொன்னாங்க. பிரசாத் கொண்டு வரும்போதே அவர் கேளுங்க, பிடிச்சிருந்தா நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம் சார் வேறு மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. கேட்டோன்னே எனக்கு இப்போ படத்தில் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது ஒரு இல்லை. ரஹ்மான் சார் வந்து கிழக்கு சீமையில் இப்போ பாரதி ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபீல் வந்தது. லைக் கிராமத்து பாட்டே வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்தார். இப்போ அந்த மாதிரி எங்களுக்கு ஆமாம் இது வந்து அப்படி தான் எனக்கு என்ன சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப இருந்தது. அப்புறம் அங்கே கௌதம் சார் கேட்டார், எல்லா பாட்டும் கேட்டோன்னு அவரும் தான் சொன்னார் சவுண்ட்ஸ்லாம் புதுசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கிடாரியில் வந்து லைக் நிக்கிலா உங்களோட செகண்ட் டைம் பேர் பண்ணுறீங்க. நீங்களே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க எல்லா ஹீரோயின் கூட 2வது தடவை நடிக்கிறேன், கூடிய சீக்கிரம் லைக் அவங்கள வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. லைக் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தோம், சாங்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் துரு குறும்பாக இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இல்லை செம்பான்ற கேரக்டர் அந்த கேரக்டர் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும், வெற்றிவேல் வந்து ரொம்ப அமைதியாக அப்படின்ற ஒரு விஷயம். இதில் துருத்துன்னு இருக்கும். அது ஷூட்டிங்கில் நாங்கள் வெற்றிவேலில் பார்க்கும்போது தான் அது இருந்துச்சு. ஆக்சுவலாக பிளான் பண்ணது புது நியூ ஃபேஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ எதுவுமே இல்லாமல் நாங்கள் கதுன்னு யோசிச்சோம். அப்போ அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அது கொடுக்குங்க. அப்புறம் பிரசாத் சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லி இருந்தோம். ஸோ அந்த ஊரில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் இருக்கும். ஸோ ரொமான்ஸ் இருக்கும், ஆனால் அது விரசமாக இருக்காது. ஓகே, என் படத்தில் எப்போதும் அது இருக்காது, தான் ஃபேமிலி வந்து பார்க்குறாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. ஸோ ரொமான்ஸ் இருக்கும், அது என்றைக்குமே ஒரு தள்ளி தான் இருக்கும். இது பக்கத்தில் ரொமான்ஸ் இருந்தாலுமே இது வந்து என்னென்னா தப்பாக தெரியாது. நீங்கள் பாட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நீங்களே வேண்டாம் தான் சொல்லுவீங்க. இல்லை அது இன்னும் இருக்குது, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த ரொமான்ஸோ பேசுகிறதோ அது என்னன்னோ அந்த ஊரில் அந்த கிராமத்தில் எப்படி வந்து ஒரு செம்பா கிடாரி இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் டைரக்டர் அதை ஃபஸ்ட்டே பண்ண ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி சந்திச்சுக்குவாங்க, ஒரு திருவிழாக்குள்ளே எப்படி சந்திச்சுக்குவாங்க, எப்படி கண்ணால் பேசிக்குவாங்க, ஜாடையால் தான் பேச முடியும் அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டைமில் தான் இப்போ ஈஸியாக செல்ஃபோன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இது இல்லாத ஒரு விஷயம் போது அவங்க எப்படி பேசிக்குவாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி பழகிக்குவான்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ இப்போ கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஸ் அவுட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி பக்காவாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் டோட்டலி திருப்தி தான் சார், ரிலீஸ் டேட் பிளான். அதனால தான் வந்து எனக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடம் கற்றுக் கொடுப்போம். ஸோ அதில் நான் கற்றுக்கிட்டது டைம் ஸ்பேஸ் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாங்க ப்ரொடியூசர், அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். இருந்தாலும் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும். அவங்க ரெடியாகி தயார் பண்ணுறது. நான் முன்னாடியே ஸ்டில் ட்ராக் போட்டேன், ஒவ்வொரு டீசர் போட்டது அது கதைக்கு தேவைப்படும். அது போட்டது முன்னாடியே டீசர் போட ஆரம்பிச்சோம். இன்னொன்று 3 டீசர் வச்சுருந்தோம், டைம் இல்லை இன்னும் வச்சுருக்கோம் டீசர். அது அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம், எல்லாருக்கும் டீசர் எடுத்தோம். ஏன்னா இது கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம். கேரக்டர் ரொம்ப பேஸ்டாக இருக்கனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியணுன்ற ஒரு விஷயம். சார் நீங்கள் பாலு மகேந்திரா சாரோட தலைமுறைகள் படம் பண்ணியிருந்தீங்க, பாலா சாரோட தாரை தப்பட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். லாஸ்ட்டாக உங்களோட தான் அந்த படம், நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயும் அதை பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், ரெண்டுமே என்னுடைய குரு பாலா சார், அவர் படமும் அவருடைய குருநாதர், எல்லாருக்கும் குரு பாலு மகேந்திரா சார் படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய 8வது இது வந்து ப்ரொடக்ஷன் கிடாரி. ஸோ அதில் அந்த 2 படம் பண்ணது நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க 2 பேரையும் வச்சு பண்ணது வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பாலு மகேந்திரா சார் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தது இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. படம் பண்ணணும், ஏன்னா அந்த வயசில் அதுதான் எனக்கு பிடிச்சி. 24 வயசில் வந்து நாங்களாம் பண்ணுவோமா என்னன்னு தெரியாது. நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்கும் போது எனக்கு அப்படி இருந்தது. சினிமா அவ்வளோ நேசிச்சு, நம்ம நேசிச்ச ஒருத்தர் இன்னும் வந்து இந்த வயசில் பண்ண இதுவும் எங்களுக்கு வந்து மறுபடியும் எங்களுக்கு படம் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவரோட ஆஃபீஸில் அவ்வளோ புத்தகங்களும் அவ்வளோ டிவிடிலாம் இருக்குது, ரொம்ப இருந்தது. அதை வந்து என்னென்னா அது நம்ம பத்திரப்படுத்த வேண்டிய இது, அதெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தணும். அது வந்து என்னென்னா அடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸோ இவங்களுக்கோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதை முயற்சி பண்ணணுன்ற விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய லெஜண்ட். கடைசியாக தலைமுறைகள் பண்ணார். அதில் அவர் நடித்தார், ஒரு தொப்பியை கலட்டிட்டார். ஆமாம். ஸோ தொப்பியை கலட்டி நடிச்சது பார்க்கும்போது எனக்கே அடையாளம் இல்லை. அந்த ஃபோட்டோ காமிச்சார், இவர் தான் நடிக்க போகிறார் ஹீரோன்னு சொல்லும்போது அப்படி இருந்துச்சு. யார் சார் போகிறோம்னா நான் தான் அப்படின்ட்டு போனார். ஸோ அவருக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தார் அவர். ஓகே, தான் இந்த படத்தில் நடிக்க போகிற அந்த தாத்தா கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சார். பார்த்தா அப்படி இருந்தது. முக்கியமானட்டேன். ஸோ அவர் அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணணும், அதை வந்து நான் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் அனுப்பணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணார். சார் இது ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப வேண்டிய படம், நம்ம தேட்டருக்கு அனுப்புவோம், ஸோ அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாத, இது வரைக்கும் எடுத்து கமர்ஷியல் படம் தான், அது கமர்ஷியல் இல்லாத படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது காசுக்காக பண்ண படம் கிடையாது, மன ரீதியாக பண்ண படம். ஏன் மன ரீதியாக பண்ண படம் கிடையாது, மன ரீதியாக பண்ண படம். ஒன்ஸ் என்னைக்கு வந்து நம்ம தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணோம்னா அப்போயே அது கமர்ஷியல் படம் ஆயிடுச்சு. கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம், கமர்ஷியல் படம் ஆயிடுச்சு எந்த படம் நான். ஸோ இந்த படம் மன ரீதியாக பண்ண படம். ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ கிடாரி பற்றின உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து என்னோட படம் எப்படி பார்க்க வருவாங்களோ அது மாதிரி பார்த்து எதிர்பார்க்கலாம். இது நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். சாங்ஸ் நல்லாயிருக்கும், படத்தில் சாங்ஸ் இருக்கும், இங்கே புதுசாக சவுண்ட்ஸ் இருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த கேரக்டராக இருப்பாங்க. வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்து இவங்க நடித்தாங்கன்னு தெரியாது, அந்த கேரக்டர்ஸாக தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இப்போ இதுக்கப்புறம் அடுத்து என்ன சார், லைக் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ டேரக்டர் உங்களோட அடுத்த ஆக்டர் வந்து அடுத்து ஒரு புதுமுக இயக்குனர். ஓகே, அகைன் நியூ டேரக்டர். 10 முடிச்சுட்டு தான் டைரக்டர் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டேன் 7வது வந்துட்டேன். ஸோ அது அடுத்து புதுமுக நியூ ஃபேஸ் டேரக்டர், அவர் 7வது டேரக்டர். ஸோ அவருக்கு நான் பண்ணுறேன். நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறீங்களா சார் உங்கள் பேனரில்? அது நான் பண்ணுறேன். 10 வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட 10வது படம் நடிப்பில். ஸோ அது இன்னும் ஒரு 3 டேரக்டர் நான் 7வது டேரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போனேன். ஸோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் சக்ஸஸ் சார்.